எப்பவுமே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக ஒரு சாக்லேட் பாயா லைட்டாக கொஞ்சம் ஆக்ஷன் பாயா இருந்துகிட்டு இருந்த நம்ம நானி வேற ஒரு விதமாக வந்திருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஹிட் தி தேர்ட் கேஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்ட் சைலிஷ் கோலனும். இந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு மைக் ஜே மேரி. அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக நானி, ஸ்ரீனி ஷெட்டி அண்ட் சமுத்திரகனி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஹிட் தி தேர்ட் கேஸ் படத்தோடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ மக்களை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது ஒரு சீரியல் கில்லர்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர் அங்கங்கே இந்தியா முழுக்க நிறைய இடங்கள் வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அர்ஜுன் சர்க்கார் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் படத்தோடைய முழு கதையுமே. ஸோ அர்ஜுன் சர்க்கார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பயங்கரமாக ஒரு வயலன்ஸோடு வராரு. ஆனால் ஆரம்பத்துலேயே இவருமே வந்து கொலை பண்ண வைக்கிறாரு. இது நமக்கு கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமாக இருக்குது. அந்த கேஸை இவரே தான் பார்க்குறாரு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன், அப்புறமா கொஞ்சம் அங்கங்கே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கிடையில் செகண்ட் ஹாஃப்ல இருந்து முழுக்க முழுக்க படம் வந்து ஒன்லி ஆக்ஷன், அதாவது வயலன்ஸாக வந்து மாறுது. நானியுடைய ஆக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அர்ஜுன் சர்க்காரா அந்த கேரக்டருக்கு அவருடைய நடிப்பும் நல்ல சூப்பராகவே இருந்துச்சு. எப்பயும் போல் ஹீரோயினி வந்து கொஞ்சமாக அப்படி லைட்டாக ஒரு ரோல் வந்து வராங்க, அவங்க கடைசியில் வந்து காப்பாற்ற வராங்க. ஸோ ஹீரோயினிக்கு பெரிய அளவுக்கு வந்து ரோல் இல்லை. பட் ஓவராலாக வந்து படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு வயலன்ஸ் மூவி அப்படின்றதுக்காக கதையை எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்து எடுக்காமல் ஒரு கதையை வந்து ஒரு நாட் கொடுத்து அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோடைய எண்ணில் கேமியோ வராரு கார்த்திக் அவர்கள். ஸோ வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாட்டும் வந்து அதாவது போர்த்து கேஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஹிட்டில் இருந்து. ஸோ இப்படி வந்து படம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஃபேமிலியாக இந்த மூவியை வந்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஜேர்னர் வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூவியாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி படத்தோடைய பின்னணி இசை, சினிமாட்டோகிராஃபி இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இசை நிறைய இடங்களில் வந்து அந்த வயலன்ஸ் இன்னும் எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டே இருக்குது. அண்ட் தென் விஷுவலாக வந்து ஒரு ஆக்ஷன் மூவிக்கு எந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்து தேவையோ எவ்வளோ அந்த ராவாக எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபியில். ஸோ ஓவராலாக படம் வந்து ஒரு வயலன்ஸான பயங்கரமான ஒரு மூவி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து வயலன்ஸாக ரசிக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹிட் தி தேர்ட் கேஸ் மூவியை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பபாய், வணக்கம்.